भक्ति वेदा नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण श्रीमद् भागवतम 7வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரகலாதர் தன்னுடைய அசுர தோழர்களுக்கு என்னென்ன உபதேசம் பண்ணார் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அசுர புத்திரர்களுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மொத்த கல்வியாகட்டும் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா இங்க பிரகலாதர் அவ்வளவு சுலபமாக பக்தியை எப்படி செய்யறது அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா பிரகலாதர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள இருக்காரு. ஸோ எல்லாருக்குள்ளேயும் உயிராக இருக்கக்கூடியவர் அந்த பகவான் தான். ஏன்னா பிரம்மாவுடைய ஹிருதயமாகட்டும், நாயுடைய ஹிருதயமாகட்டும், பன்றி ஆகட்டும், தாவரங்கள் ஆகட்டும், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், அதாவது உயிருள்ள உயிரற்ற அப்படின்னுட்டு அனைத்திற்குள்ளும் பகவான் இருக்கிறார் அப்படின்னுட்டு இங்க பிரகலாதர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பௌதீகமாக நம்ம பார்க்கக்கூடிய அனைத்திலுமே இருக்காரு. பகவான் இல்லாத ஒரு இடம்னு எதுவுமே கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பகவான் சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தமானவர் பகவான். ஸோ அவரை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம பக்தி தான் செய்யணும், அவர் மேல நம்ம பிரியமா இருக்கணும். ஏன்னா இந்த லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவர் அவர் தான். ஏன்னா அவர் தான் மூல காரணமானவர். ஏன்னா அனைத்து ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் இருக்காரு இல்லையா? ஸோ இதெல்லாம் உருவாறதுக்கு காரணமும் அவர் தான் அப்படின்னுட்டு அனைத்தையும் அவர் சுட்டி காட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த உலகத்துல நம்மளால எதையுமே சிருஷ்டிக்க முடியாது. எல்லாமே இங்க இருக்கக்கூடிய விஷயங்களே எடுத்துதான் நம்ம ஆஹ் மாத்தி வேற மாதிரியே உருவாக்க முடியுமே தவிர, புதுசா இந்த பூமியில இல்லாத ஏதாவது ஒண்ணை நம்ம சிருஷ்டிக்கவே முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பௌதீக லோகத்துல பகவானால அனைத்துமே உருவாக்கப்பட்டிருக்கு. எதை பண்ணாலும் இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் நம்ம பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் கிடையாது. ஓ என்னுடைய அசுர நண்பர்களே, ஸோ பகவானை நம்ம திருப்தி பண்ணணும். எப்படி நம்மளுடைய அங்கங்கள் நம்மளை திருப்திப்படுத்துதோ, எப்படி நம்மளுடைய கை கால் நம்மளுக்கு சேவை செய்யுதோ இல்லையா? இப்போ நம்ம குளிக்கிறது ஆகட்டும், உடை மாற்றிக்கொள்றது, சாப்பிட்றது, எல்லாரும் இந்த கை கால் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுபோல அனைத்து ஜீவராசிகளும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். ஸோ நம்ம நம்மளுடைய அசுர சுபாவத்தை விட்டுட்டு நம்ம பக்தி பண்ணணும். ஏன்னா பகவானை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த இருமைகள் எல்லாம் விடணும். இருமைகள்னா அதாவது லாபம், நஷ்டம், சுகம், துக்கம். ஸோ இப்படி அனைத்து இருமைகளையும் நம்ம விடணும். அப்பதான் நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியும். நம்ம மற்ற, ஏன்னா பகவான் இல்லாத இடம் கிடையாது. அதனால யார் ஒருத்தரையும் நம்ம இப்போ ஒருத்தரை நம்ம திட்டுறோம் இல்லை விரோதம் படுத்துறோம் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் பகவான் இருக்காரு இல்லையா? அப்போ நம்ம திட்டும் போது அது பகவானை திட்டுற மாதிரி தானே ஆகும். அதனால நம்ம யாரையுமே துவேஷிக்க கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம பகை உணர்வு கொள்ளக்கூடாது அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லார்கிட்டையும் நம்ம ரொம்ப அன்போட பிரியத்தோட நாம நடந்துக்கணும். ஸோ எவ்வளவு சுலபமா ஒரு 5 வயசு குழந்தை தன்னுடைய பள்ளி தோழர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துன்னு இருக்கோம். ஸோ அதை கேட்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகள் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன இவ்வளவு சுலபமா இருக்கே, பகவானை அடையிறது இவ்வளவு சுலபமா அப்படின்னுட்டு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நீ ஆதி மூலன்னு சொல்ற, அப்படியா? அப்ப அவர் தான் ஆதி மூலமா? ஆமா, ஏன்னா அவர் தான் சிருஷ்டிச்சார் எல்லாரையும். ஸோ இந்த உலகத்தை கூட அவர் தான் சிருஷ்டிச்சார். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக வஸ்துக்கள்
எல்லாத்தின் மூல காரணம் அவர்தான். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது அப்படின்னா பகவான் கிட்ட இருந்து வந்ததுதான். அதே போல இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய பௌதிக வஸ்துகளும் பகவான் கிட்ட இருந்து வந்ததுதான் அப்படின்ட்டு அனைத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பகவான் வந்து பூரணமானவர். ஏன்னா அவர் வந்து விபு ஆத்மா, நாமெல்லாம் அணு ஆத்மாக்கள். ஏன்னா இப்ப நிறைய பேர் தவம் எல்லாம் செய்யறாங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது இப்ப வந்து பிரகலாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா தர்ம அர்த்த காம மோட்சம். ஏன்னா இப்ப சில பேருக்கு இது வேணும் அது வேணும்னு அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்ப அதற்கு தகுந்த யாகங்கள், யஜ்ஞங்கள், தவங்கள் இதை செஞ்சு அதன் மூலயமாக தேவர்கள் அவங்களுக்கான அந்த பலனை அவங்க தவம் பண்ணதுக்கான அந்த யஜ்ஞம் பண்ணதுக்கான அந்த பலனை வந்து அவங்க அடைகிறார்கள். தேவர்கள் அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அதன் மூலயமாக இவங்க வந்து சந்தோஷம் அடைஞ்சு கடைசியில போதும், இந்த பௌதிக லோகமே போதும், கடைசி நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, பகவான் கிட்ட போகலாம் அப்படின்ற அந்த உணர்வு வரும். அதுதான் மோட்சம். ஸோ நம்ம வந்து இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் இப்படி படிப்படியா போறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா பகவானுடைய அந்த மோட்ச நிலை பக்திக்கு நாம் வந்து போகணும். இப்ப இருந்தே நம்ம வந்து அந்த பக்தியை வந்து செய்யணும். ஏன்னா நம்ம இப்படி எதிர்பார்த்து பண்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் என்ன கைதவ தர்மம். அதாவது ஒன்ன எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடியது. ஸோ அதனால அந்த பலனுக்கான விஷயங்கள் நம்ம வந்து அனுபவிக்கணும். ஆனா அப்படி எதுவுமே தேவையில்லையே நமக்கு இந்த பௌதிக லோகத்துல. ஏன்னா இப்ப ஒரு 10 வீடு கூட இருக்கட்டும், 10 வீடு நம்ம தூக்கிண்டா போறோம், இல்ல 100 சவரன் நகையாவது இருக்கட்டும், அந்த போகும்போது அந்த நகையை தூக்கிட்டு போக முடியுமா? இல்ல. எவ்வளவு பணமும் எவ்வளவு சொத்துக்களும் எது இருந்தாலும் எதையுமே நம்ம வந்து போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. அதனால நித்தியமானது என்ன தெரியுங்களா, பகவானுடைய பக்தி தான். அதனால அந்த பாகவத தர்மத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பகவானுக்கான பக்தி செஞ்சு அவருக்கான தொண்டுகள் செஞ்சு நாம எந்த ஒரு ஜீவராசி மேலேயும் பொறாமை இல்லாம ரொம்ப பிரியத்தோட அன்போட நாம் வந்து இருக்கணும். இதைதான் ஆச்சாரியர்கள் எல்லாமும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பக்தனாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா தர்மார்த்த காம இதியோ. ஏன்னா இந்த பொருளாதாரத்துல நமக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம திரும்ப இதுலயே மாட்டிக்குவோமா. ஏன்னா எந்த ஒரு ஆசையும் நம்மளுக்கு ஒரு முதலைய போல நம்ம காலை வந்து பிடிச்சிரும். ஸோ நம்ம ஆசையே வேண்டாமே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாமே, என்ன நடக்குதோ நடந்துன்னு போட்டுமே. ஸோ பகவானுக்கு தெரியாது. இப்ப நம்ம கிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன நம்மளுடைய குழந்தை. ஏன்னா நம்மளுக்கு தெரியாதா எந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு டிராப்ஸ் விடணும், எந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும், ம்? எந்தெந்த மாசத்துல குழந்தைக்கான இன்ஜெக்ஷன் போடுறது, டிராப்ஸ் விடுறது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம வந்து கரெக்டா பண்ணிடுவோம். அந்த குழந்தை என்ன சொல்லவா சொல்லிச்சு? இல்ல. அதுபோல நாம எதையும் பகவான்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவானே நமக்கு கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னுட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்மளுடைய தர்மம் என்ன அப்படின்னா பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்றதுதான். அதை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய அனைவரும் போல நாமளும் தர்ம அர்த்த காம மோட்சம் பலனை எதிர்பார்த்து பண்றது. ஸோ இப்படியே அதனுடைய பௌதிக விஷயங்களை மாட்டின்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா நம்ம வந்து புண்ணியம் பண்ணா சொர்க்கம் போகணும், பாவம் பண்ணா நரகம் போகணும், இல்லைன்னா இந்த பௌதிக லோகத்துல பிறந்து பிறந்து ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த சக்கரத்திலே சுத்தின்டே இருக்க வேண்டியதுதான். வேண்டாமே, வேண்டவே வேண்டாம், போதும். ஏன்னா யாராவது விருப்பப்படுவாங்களா என்ன வயசாகிறதுக்கு? இல்லை யாராவது நோய் நொடி வர்றதுக்கு ஆசைப்படுறாங்களோ? கிடையாது இல்லையா? அதனால நமக்கு இது வேண்டாம். நம்ம பகவானுடைய தாமரை பாதத்துல சரணடையலாம். அது நமக்கு நன்மையை தரக்கூடியது. ஸோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நண்பர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா அவரை தவிர வேற யாருமே நமக்கு நண்பர்கள் கிடையாது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதும் தனியாக தான் வந்தோம், போகும்போதும் தனியாக தான் போறோம். ஆனா நம்ம கூடயே இருக்கிறது யாருன்னா பரமாத்மா தான். அப்படியாப்பட்ட அந்த பகவானை நம்ம வந்து வணங்கணும்.
ஸோ இத வந்து எல்லாரும் கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, "இதெல்லாம் நம்ம குரு சொல்லியே குடுக்கலையே! அப்ப உனக்கு யாரு சொல்லிக் குடுத்தது? நீ எங்கேருந்து கத்துண்ட?" அப்படின்னுட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ உடனே பிரகலாதர் சொல்றார். ஏன்னா, இதையெல்லாம் எனக்கு நாரதர் சொன்னார். ஸோ அவரு அவ்ளோ சிரேஷ்டமான பக்தர். பகவான் நாராயணனுடைய பரம பக்தர். அவர் ஒரு பெரிய சாது. அவருடைய கருணையால எனக்கு இந்த ஞானம் எல்லாம் கிடைச்சது. ஏன்னா, நான் வந்து என்னுடைய தாயுடைய கர்ப்பத்துல இருக்கும்போதே, அப்ப நான் வந்து நாரதருடைய ஆசிரமத்துல தான் எங்க அம்மா இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்துல எங்க அம்மா வயித்துக்குள்ள இருந்த இந்த ஞானத்தெல்லாம் நான் வந்து கேட்டுண்டேன். அதனால எனக்கு இதெல்லாம் தெரியும். அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. ஸோ நாரத முனிவர் வந்து இந்த பாகவத தர்மம் எப்படியெல்லாம் செய்யணும்? ம், எது ரொம்ப சிரேஷ்டமானது, எது ஆதாரபூரணமானது அப்படின்னுட்டு அனைத்தையும் எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. ஏன்னா இந்த பாகவத தர்மம் தான் நித்தியமானதா, தத்துவமானது, ரொம்ப சிரேஷ்டமானது. ஆனா இந்த பௌதீக கலங்கத்திலிருந்து நம்மள விடுவிக்க கூடியது இந்த பாகவத தர்மம் அப்படின்னுட்டு அனைத்தையும் பிரகலாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்து அசுர குழந்தைகள் கேட்குறாங்க, பிரகலாதா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா நீயோ, நானோ, சுக்கிராச்சாரியருடைய பசங்க, அதாவது அந்த நம்மளுடைய குரு, சண்ட, அமர்க்க, இவங்க எல்லாம் அசுரர்களா பிறந்திருக்குமே! அசுரர்களா பிறந்து ஆனாலும் நம்ம வந்து சண்டையெல்லாம் போடணும்னு நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க இல்லையா? ஆனால் இப்ப இந்த சண்டையெல்லாம் வேண்டாம் நீ சொல்ற. அப்ப எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும்னு நீ சொல்ற. ஆனா அவங்க வந்து சண்டை போடணும். எப்படியெல்லாம் சண்டை போடணும்? எப்படி இன்னொருத்தங்களோட மனச நோகடிக்கிறது? எப்படி இன்னொருத்தங்கள திட்டுறது? எப்படி நம்ம வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறது? அவங்க கிட்ட இருந்து சொத்த அபகரிக்கிறது? அப்படின்னுட்டு எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இத நீயும் கேட்கிற, நாங்களும் கேட்கிறோம். இது எல்லாமே அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இருக்கே! இப்ப நாங்க எத தான் ஏத்துக்கிறது? குரு சொல்றத கேட்கிறதா? இல்ல நீ சொல்றத கேட்கிறதா? அப்படின்னுட்டு அவருடைய பள்ளி தோழர்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்ப வந்து நம்ம 7வது அத்தியாயம் பார்க்க போறோம். ஸோ பிரகலாதர் வந்து அவர் வந்து தாயுடைய கர்ப்பத்துல இருக்கும்போது அவர் வந்து என்ன கத்துண்டார்? இன்னும் என்னென்னலாம் சொன்னாரு நாரத முனி அப்படின்றத சொல்லப் போறாரு. இப்ப 7வது அத்தியாயத்துல நாரத முனி என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம வந்து எந்த குலத்துல பிறக்கிறோம்? ம். உயர்ந்த குலமா, தாழ்ந்த குலமா, மனித குலமா, அசுர குலமா எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஸோ நம்ம வந்து எந்த வகையில பிறந்தாலும் நாம வந்து பகவான நினைக்கணும். முக்கியமா பகவானை தவிர இந்த உலகத்துல வேற யாராலயும் நம்மள காப்பாத்த முடியாது. ஏன்னா தாயோ, தந்தையோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான். அவங்களும் என்ன 24 ஹவர்ஸ் நம்ம பார்த்துட்டேவா இருக்க முடியும்? கிடையாது. இல்லையா? ஸோ அதே பகவானா இருந்தா நமக்குள்ளேயே பரமாத்மாவா இருக்கார். அவர் நம்மள கண்டிப்பா ரட்சிப்பாரு. அப்படின்னுட்டு பிரகலாதர் வந்து சொல்றாரு. ஒரு முறை என்னாச்சு தெரியுமா? பிரகலாதர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னுடைய தந்தை இரண்யகசிபு வந்து கடுமையாக தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. எங்க அப்படின்னா மந்த்ராச்சல மலை. அந்த மந்த்ராச்சல மலையில அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த சமயத்துல நான் வந்து எங்க அம்மாவுடைய வயத்துல இருந்தேன். அப்ப இந்திரன் என்ன நினைச்சுட்டாரு அப்படின்னா, தேவர்கள் எல்லாருக்கும் கஷ்டம் குடுக்கக்கூடியது யாரு? இரண்யகசிபு. இப்ப அந்த இரண்யகசிபு உடைய மனைவி வந்து இன்னொரு குழந்தைய பெத்தெடுக்க போறா. இப்ப அந்த குழந்தையும் என்ன ஆகும்? இரண்யகசிபு போல ரொம்ப அசுரனாக வருவான். அப்படின்னுட்டு அவங்க நினைச்சுண்டு ஏன்னா, பாம்புக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கரமான பாம்பா தான் இருக்கும். ஸோ அதனால வேண்டாம். ஏன்னா தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால இது பாம்புக்கு பொறக்கக்கூடிய குட்டி. அதுபோல இந்த இரண்யகசிபு ஒரு பயங்கரமான அசுரன். அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நமக்கு தொல்லைய தான் குடுப்பான். அதனால நம்ம போயி ஏன்னா இப்ப இரண்யகசிபு அந்த அரண்மனையில இல்ல. அதனால தேவர்கள் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அசுரர்களோட யுத்தம் செஞ்சு இரண்யகசிபுவோடைய மனைவி கயாதுவ கொன்னுடலாம். அப்படின்னு நெனச்சுட்டாங்க. ஏன்னா இப்ப இரண்யகசிபு அவர் தான் தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்க என்ன பண்ணியாச்சு?
அசுரர்கள், அசுர தலைவர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க. எங்க அந்த அரண்மனையில, அரண்மனைய சுத்தி எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த நேரத்துல தேவர்கள் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அப்படி தேவர்கள் போர் செய்ய வந்த உடனே அசுரர்களால சமாளிக்க முடியல. ஏன்னா அங்க முன்னாடி இருக்கக்கூடிய இரணிகசிபு இல்ல. ஸோ அவர் தான் நல்லா சண்டை போடக்கூடியவர். ஸோ அவர் இல்லாததுனால இப்ப தேவர்கள் பயங்கரமா அடி வாங்குறாங்க. இப்ப உயிருக்கு பயந்து நாலா பக்கம் ஓடுறாங்க. அசுரர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வீடுகள், மனைவிகள், குழந்தைகள், நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய மிருகங்கள், வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாத்தையும் விட்டு தப்பி ஓட்டம் பிடிக்கிறாங்களாம். ஸோ தேவர்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே! நம்மளாலயும் அசுரர்கள் எல்லாம் விரட்டி அடிக்க முடியும் போல இருக்கே! அப்படின்னுட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஆ எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு இருந்தாங்க. அதேபோல இரண்யகசிபுவுடைய அரண்மனைக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு. ஸோ அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு, அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமும் சூறையாட ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா ஸ்வர்கராஜனான இந்திரன் என்னுடைய தாய வந்து சிறைப்பிடிச்சுட்டான். ஸோ சிறைப்பிடிச்சு, கண்டிப்பா எங்க அம்மாவ வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு இந்திரன் வந்து யோசிச்சாச்சு. யோசிச்சு ஏன்னா எல்லாரையும் அடிச்சு துரத்தியாச்சு. இப்ப இந்த அம்மா மட்டும் தனியா மாட்டின்டாங்க. எப்படி ஒரு பறவை அ ஆ வேடன்கிட்ட சிக்கிடுச்சுன்னா எப்படி கஷ்டப்படுமோ! ஸோ அப்படி என் தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மா ரொம்ப அழுது கதறிட்டு இருந்தாங்க. "தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. ஏன்னா என் வயித்துல குழந்தை இருக்கு. என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க." அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தாங்களாம். ஸோ அந்த நேரத்துல நாரத முனிவர் அங்க வந்தாச்சு. நாரதர் சொல்றாரு, "ஓ தேவராஜ இந்திரா! நீ எவ்வளோ ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்க. ஏன் இப்படி ஒரு தவற செய்யற? ஒரு பதிவிரதையான ஒரு பெண்ண, அதுவும் பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய அந்த பெண்ண நீ எப்படி இப்படி கஷ்டப்படுத்தலாம்? அது வந்து இரண்யகசிபுவோட மனைவி. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்கள இவ்ளோ கஷ்டப்படுத்த ஏன்னா அவங்க வந்து பிரசவ நேரத்த நெருங்கி இருக்காங்க அவங்க. ஸோ அந்த நேரத்துல இப்படியும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாத. ஏன்னா வயித்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் இவங்கள அழிச்சு அந்த குழந்தையெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிற? தயவு செஞ்சு அவங்கள விட்டுடு." அப்படின்னுட்டு கேட்குறாங்க. ஏன்னா பகவானுடைய சக்தி மிக்க சேவகன் தான் இப்ப அந்த குழந்தையா இவங்களுடைய வயித்துல இருக்கான். அதனால நான் சொல்றத கேளு. இந்த அம்மாவ விட்டுடு அப்படின்ட்டு சொன்னார். உடனே நாரதர் சொல்றத கேட்டுட்டு இந்திரனும் சரி ஓகே நாரதரே நீங்க என்ன சொன்னாலும் நான் அத கேட்கிறேன் அப்படின்னுட்டு அதுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஏன்னா இப்ப நாரதர் சொன்னாரு அப்படின்னா உடனே தேவர்கள் சரி ஓகே அப்படின்னு கேட்டுக்குவாங்க. அதே அசுரர்கள் நீங்க என்ன சொல்றத நான் என்ன கேட்கறது அப்படின்னு தான் அந்த அகங்காரத்தோட செயல்படுத்துவாங்க. இப்படி நாரதர் சொன்ன உடனேயே என்னுடைய தாயை விட்டுட்டு அவங்க எல்லாம் போயாச்சு. ஸோ தேவர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நாரதர் என்னுடைய அம்மாவ அவருடைய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போயாச்சு. அழைச்சிட்டு போய் எங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா பார்த்துண்டார். நல்லா உபதேசம் எல்லாம் பண்ணி, ஸோ முக்கியமா பகவானை பற்றிய கதைகள், ம். பகவானை பற்றிய அனைத்து விஷயங்களையும் எங்க அம்மாக்கு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. எங்க அம்மா கொஞ்சம் மயக்கத்துல அப்படியே தூங்குனாலும், வயத்துல இருக்கக்கூடிய நான் வந்து அத ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா, பயத்துல இருந்த எங்க அம்மா கொஞ்சம் கண்ணசந்து தூங்க ஆரம்பிச்சாச்சு. ஆனாலும் நான் வந்து அத வந்து எதையுமே மிஸ் பண்ணவே இல்ல. ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது தான் நான் வந்து அங்க பிறந்தேன். அப்படியே பிரகல்லாதன் அப்படின்னுட்டு அவர் தான் எனக்கு பெயர் வச்சாரு. எங்க அம்மாக்கு அவர் என்னெல்லாம் உபதேசம் பண்ணாரோ, நான் வளர வளர நானும் அதையெல்லாம் கேட்டுண்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆக வைராக்கியம் ஞானச்ச யத் ஆகைத்துகம். ஏன்னா முழுமுதற் கடவுளான பகவான் அவருக்கு சேவை செய்யறது தான் மிக மிக சிறந்தது. அவரே
பகவான் அப்படின்னுட்டு. ஏன்னா அவரை அடையணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த தூய பக்திய பண்ணணும் அப்படின்னுட்டு அனைத்து விஷயங்களுக்கும் அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. என்னுடைய அம்மா ஆகட்டும், நான் ஆகட்டும் 2 பேரும் அவருடைய பாதுகாப்புல ரொம்ப சந்தோஷமா பகவான பத்தி கேட்டுண்டு, நாரதருடைய ஆசீர்வாதத்தோட நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஸோ இப்படி எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் என்னுடைய தந்தையுடைய வரவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இப்படித்தான் நான் வந்து நாரதர்கிட்ட இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டது. ஏன்னா நம்ம வந்து பக்தி பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாமளும் மிருகத்தை போல சாப்பிடுறது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, தற்காத்து கொள்றது அப்படின்ட்டு அதையே தான் செய்ய போறோம். ஸோ நம்ம எப்ப பக்தி பண்றோமோ, அப்பதான் நாம வந்து வித்தியாசப்படுறோம். இல்லன்னா நாமளும் மிருகமும் ஒண்ணுதான் அப்படின்னுட்டு அனைத்தையும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, பகவான் மேல அசையாத நம்பிக்கை வைக்கணும். ஸோ அந்த அசையாத நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படின்னா, நமக்கு முக்கியமா குரு வேணும். ஸோ குரு நம்மளையும் பகவானையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறாரு. ஸோ அதனால குரு சொல்ற அந்த உபதேசங்கள நம்ம ஸ்ரத்தையோட இருந்து அத வந்து கேட்கணும். ரொம்ப நம்பிக்கையோட கேட்கணும் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு. நம்ம அப்படி கேட்க கேட்க தான் நம்மளுடைய பண்புகள் மாறி நாம வந்து வைஷ்ணவர்களாக ஆக முடியும். ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரம் கூட ஆகட்டும். ஒரு மரம் சின்ன செடியா இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய செடியாகும். அதுக்கப்புறம் ஒரு மரமாகும். காலம் போக போக அந்த மரம் வந்து நல்லா பெருசாகி, அதுவும் காய்கள், கனிகள், பூக்களா பூத்து குலுங்கும். அதுக்கப்புறம் அதுவும் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், அதுவும் அப்படியே கொஞ்சம் கிளைகள் எல்லாம் அப்படியே உடைஞ்சு விழும். ஏன்னா வயசு ஆக ஆக அதனுடைய மாற்றங்கள் உருவாகும். அப்படியே கொஞ்சம் வாட ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபுல்லா காஞ்சே போயிடும். இல்லைன்னா அப்படியே விழுந்துரும் இல்லையா? ஸோ எப்படி ஒரு மரம் அப்படியே பூத்து குலுங்கி நல்லா இருந்த மரம் வயசாக ஆக அதுக்கப்புறம் எதுவுமே பூவோ காயோ பழமோ எதுவும் இல்லாம அப்படியே காஞ்சு அப்படியே வேரோட சாஞ்சு இப்படி எல்லாம் ஆயிடுது இல்லையா? அதே போலதான் மனிதர்களும். நாமளும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் நம்மளால சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். அப்புறம் வயசு ஆக ஆக நம்மளதான் என்ன ஆகுது? அப்படியே நலிவடைஞ்சு அதுக்கப்புறம் சில வியாதிகள், ஸோ இப்படியெல்லாம் வந்து நாமளும் இறந்துடுறோம். ஏன்னா, இது வந்து மனிதர்கள் ஆகட்டும், மிருகங்கள் ஆகட்டும், மரம், செடி, கொடிகள் ஆகட்டும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது பொதுவான விஷயம் தான் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, ஆத்மா நித்யோ ஏன்னா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்மா தான் நித்தியமானது. எப்படி நாம வந்து ட்ரெஸ்ஸ மாத்துறோமோ, அதுபோல இந்த உலகத்துல நாம திரும்ப திரும்ப வேற வேற உடல்கள எடுத்துண்டே இருக்கோம். ஏன்னா இந்த பௌதிக உடம்பு மாறிண்டே இருக்கு. அதுதான் நம்ம போடுற ட்ரெஸ் போல அப்படியே மாறிண்டே இருக்கு. ஸோ அப்படியே மாற மாற என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துல போதும். இதுக்கு மேலேயும் என்னால இந்த பௌதீக உலகத்துல திரும்ப சுத்தவே முடியாது. பகவானே என்ன வந்து உங்களுடைய லோகத்துக்கே எடுத்துக்கோங்களேன். உங்களோடயே வந்து நான் வந்து நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னுட்டு நம்ம வந்து விருப்பப்படுவோம். ஸோ அப்படி ஏன்னா, எடுத்த உடனே நமக்கு அந்த ஆ உணர்வு வர்றதில்ல. ஏன்னா, அந்த கஷ்டப்பட்டு பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு வெறுப்புன்றது வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கே புரியும் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் அந்த பகவான் தான். நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உடல் சம்பந்தமா இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் எப்ப நம்ம வந்து பகவான நினைக்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆத்மா சம்பந்தமான விஷயங்களாக பார்க்க ஆரம்பிப்போம். அப்பதான் ஓ! ஆத்மா நித்தியமானது. இந்த உடல் அழியக்கூடியது. உடல் வந்து மாற்றங்கள் உட்பட்டது. ஆனா ஆத்மா நித்தியமானது. ஏன்னா ஆத்மா வந்து நம்ம வெட்டவோ, எரிக்கவோ, உலர்த்தவோ ஒண்ணும் முடியாது. எரிக்கவும் முடியாது. ஆத்மா நித்தியமானது. அத எதுவுமே துண்டாக்க முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா நித்தியமானது. அப்படின்னுட்டு அனைத்து விஷயங்களையும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஆத்மா பகவானுடைய ஒரு அங்கம். அதுதான் ஜீவாத்மா. நம்மலாம் ஜீவாத்மாக்கள்.
ஆனா நித்தியமானவர்கள். ஆனா இந்த பௌதிக உடம்பு வந்து நித்தியமானது கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்தூல சரீரம். ஸோ இதுக்குள்ள வந்து நமக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. ஸோ அது வந்து மனம், புத்தி, அகங்காரம். நம்ம இந்த ஜென்மம் ஃபுல்லா எதை செய்யறோமோ, ஓகேங்களா? ஸோ அதை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம உயிர் போற அந்த நேரத்துல அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரை அப்படியே கடகடன்னுட்டு எல்லாம் அப்படியே ரிவைஸ் பண்ணும். எது நமக்கு பிடிச்சதோ அந்த இடத்துல அப்படியே நின்னுடும். கடைசியா அந்த ஒரு உடம்புக்கு இல்ல அவங்களுடைய சொந்தமா நம்ம போய் பிறக்க ஆரம்பிச்சிரும். இப்ப சில பேருக்கு நாய் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அதே ஒரு நாயோடைய குழந்தையா பிறப்பாங்க. இல்ல மான் பிடிச்சிரும் மானா பிறக்கிறது. இல்ல சில பேருக்கு மீன் பிடிக்கும். இல்ல பூனை பிடிக்கும். இல்லன்னா அவங்க பசங்கள பிடிக்கும். அப்பனா அந்த குடும்பத்தில திரும்ப அவங்க வந்து போய் பிறப்பாங்க. இப்படி அவங்க எதையெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அதையெல்லாம் நடக்கும். ஆனா, அதெல்லாம் நித்தியமா நெனச்சா கண்டிப்பா நித்தியம் கிடையாது. ஆனா, நித்யோ நித்யானாம் யாரு நித்தியமானவங்க? சாக்ஷாத் பகவான் தான். ஸோ அங்க போறது தான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அங்க போகணும் அப்படின்னா, நம்ம வந்து பக்தி தான் செய்யணும். ஏன்னா இந்த பஞ்சபூதத்தால ஆன இந்த உடம்பு இருக்கு இல்லையா? என்ன? மண், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதால செய்யப்பட்டதா இந்த பௌதிகமான உடல். ஸோ இந்த உடம்பு விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ஆத்மா எங்க போகணும்? ஸ்ட்ரெயிட்டா பகவான் கிட்ட போகணும். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள நம்ம பார்க்கணும். இப்ப இங்கிருந்து நம்ம அமெரிக்காக்கோ, இல்ல ஆஸ்திரேலியாவோ போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதற்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணணும். முக்கியமா பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், ஃப்ளைட் டிக்கெட் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தா நம்மளால டிராவல் இந்த பௌதிக உலகத்திலேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நமக்கு இதையெல்லாம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது, நாம பகவான் லோகம் போறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. முக்கியமா என்ன அப்படின்னா, பகவானுடைய ஹரிநாமம் தான். ஸோ பகவானுடைய ஹரிநாமத்த சொல்ல சொல்ல கண்டிப்பா அவங்கெல்லாம் பகவான் லோகம் போவார்கள். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய எத்தனை ஜென்மத்து பாவங்கள் ஆகட்டும், என்னென்ன ஆ விஷயங்கள், அபராதங்கள் எது இருந்தாலும் எல்லாமே நாசமாயிடும். ஸோ நாம பகவானுடைய இந்த ஹரிநாமத்த சொல்லணும். ஏன்னா, இப்ப இந்த பௌதிக லோகத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா ஆசை வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைய நாசப்படுத்திரும். அதனால ஆசை அதிகமா வைக்காதீங்க. எது நடக்குதோ பகவானுடைய கருணையில நடக்குது அப்படின்னுட்டு எல்லாத்தையும் பகவான் மேல பாரத்த போட்டுட்டு உங்க வாழ்க்கைய நடத்துங்க. எல்லாம் பகவானுக்கு பக்தி செய்யுங்க அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை விட ஒரு சிரேஷ்டமான ஞானம் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய இப்படிதான் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல இந்த பௌதிகமான 3 குணங்கள் இருக்கு. ஸோ நமக்கு இந்த பௌதிகமான உடம்பு எப்படியெல்லாம் சிருஷ்டியாச்சு அப்படின்ட்டு, ஸோ இந்த பௌதிக மூலப்பொருட்கள் என்னென்ன இருக்கு? எது எதனோட சேர்ந்து இப்படி உருவாகுது? அப்படின்ட்டு ஏன்னா 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், அ 5 தன்மாத்திரங்கள், 5 பஞ்சபூதங்கள். ஸோ இது எல்லாத்தையும் அவர் வந்து விளக்கிட்டு இருக்காரு. ரூப, ரச, கந்த, சப்த, ஸ்பரிஷ. ஸோ ஒண்ணு விடல. எல்லாத்தையும் அவர் வந்து டீட்டெயிலா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த குழந்தைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குதுங்க. அப்படியே அவங்களுக்கெல்லாம் இது என்ன அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா, உற்சாகமா வேற கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, "நமக்கு வந்து 2 வகையான உடம்பு இருக்குப்பா. ஏன்னா ஒண்ணு நமக்கு இந்த பஞ்சபூதத்தால உடம்பு. இன்னொன்னு வந்து சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியறது வந்து ஸ்தூல சரீரம். ஸோ கண்ணுக்கு தெரியாதது வந்து சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா அதில தான் எல்லா ரெக்கார்டிங் இப்ப நம்ம ஒரு ஃப்ளைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளைட்ல இந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா? ஸோ அதில வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும்.
அந்த ஃப்ளைட்ல என்னென்ன யார் யார் என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன நடந்துச்சு, என்ன ரிப்பேர் ஆச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் இப்போ எதனா ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருச்சா அப்படின்ட்டு கண்டுபிடிப்பாங்க இல்லையா? ஸோ அது போல நம்மளுடைய இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, மனம் புத்தி அகங்காரம், அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ அது வந்து ஆத்மாவை சுத்தி இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குமா. அதனால நாம அதுல பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்டையே பகவான் மேல பக்தி பண்ண பண்ண அப்ப அந்த பக்தியே அதுல வந்து ரெக்கார்ட் ஆகும். இல்ல நம்ம பௌதிக ஆசைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுல அது ரெக்கார்ட் ஆயிடுமா. ஸோ அதனால நம்ம வந்து எதை ரெக்கார்ட் பண்ணணும், ஏன்னா எது நம்மளுடைய குழந்தைகளுக்கு சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா, அதே போலதான் இங்க வந்து நமக்கு எது சிறந்தது நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். இது நல்லதா இல்ல இது கெட்டதா, ஸோ நம்ம இப்படி பண்ணா பகவானுக்கு பிடிக்குமா, இப்படி செஞ்சா பகவான் நம்மளை ஏத்துப்பாரா அப்படின்னுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம வந்து பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா, தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீர சத்ரணா முஹ்யதே. ஏன்னா இந்த உடல் பெற்ற இந்த உடல்ல வச்சுண்டு இந்த ஆத்மா என்ன பண்றது அப்படின்னா, அந்த ஆத்மா ஒண்ணுமே மாறவே மாறாது. ஆத்மா நம்ம பிறக்கும் போது என்னவோ என்ன சைஸோ எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆத்மாவோட சைஸை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தலையே சுத்திடும். ஏன்னா ஆத்மாவோட சைஸ் எப்படி தெரியுங்களா, நம்மளுடைய டிப் ஆஃப் த ஏர், நம்மளுடைய முடியுடைய நுனி பகுதி. ஓகேங்களா? முனை பகுதி. ஸோ அதை 10,000 பீஸா கட் பண்ணணும். 10,000 பீஸா கட் பண்ணணுமா, அந்த முனை பகுதியா? ஆமா, 10,000 பீஸா கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு பீஸ் தான் நம்மளுடைய ஆத்மாவுடைய சைஸ், அளவு. ஓகேங்களா? ஸோ ஆத்மா வந்து மாறவே மாறாது. இந்த உடம்பு தான் என்ன, சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறிண்டே இருக்கும். அதே போல இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு அப்படி மாத்திண்டு போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடியது ஆத்மாவுடைய சைஸ் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பண்ணக்கூடிய அந்த பக்தி ரொம்ப ரொம்ப இப்ப பாருங்க, யாராவது ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம அவங்க மேல ரொம்ப அன்பை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப நமக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கும். அவங்களுடைய பிரிவு ஆகட்டும், அவங்களுடைய மரணமோ பிரிவோ இல்ல அவங்களே நம்ம கிட்ட ஏதாவது சண்டை கிண்டை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அப்ப நமக்கு அதெல்லாம் துக்கத்தை கொடுக்கும். அதே நாம பகவான் கிட்ட அன்பை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா பகவான் நித்தியமானவர் இல்லையா. ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் மேல அன்பை வச்சுட்டோம் அப்படின்னா, அவர் நம்ம விட்டு எங்கேயும் போக போறதில்ல. அவர் நித்தியமானவர். அவரு இறக்கவும் போறதில்ல. அந்த பிரிவு துன்பமும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா, அந்த பகவான் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ட்டு அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடியவர். அவர் வந்து யாரையுமே பேதபாகம் பார்க்க மாட்டாராம். இப்போ ஒரு அம்மாக்கு 10 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல கூட எனக்கு பிடிச்ச குழந்தை இவன் தான், எனக்கு பிடிச்ச பொண்ணு இவ தான் அப்படின்னுட்டு அம்மா வந்து சொல்லுவா. இல்லையா? ஆனா, பகவான் அப்படி கிடையாதாம். அனைத்து ஜீவராசிகள் மேலேயும் பகவானுக்கு அவ்வளவு அலாதி பிரியத்தோட இருப்பாராம். ஸோ இப்ப பாருங்க, நம்ம அ அம்மாட்டயோ, அப்பாட்டயோ சண்டை போட்டுண்டோ, கோச்சுண்டோ நம்ம வீட்ட விட்டு வெளியே போயிடுவோம். ஓகே. ஸோ அம்மா வந்து இப்ப யாராவது பெல் அடிச்சாலோ, யாராவது கேட்ட திறந்தாலோ, "என் குழந்தை வந்துட்டானோ?" அப்படின்னு போய் ஓடி போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லையா? ஸோ இதே போல தான் பகவான் வந்து வைகுண்டத்துல இருந்துண்டு, ஐயோ! என் குழந்தை எப்ப வருவான்? எப்ப வருவான்? அந்த வாசல்லயே நின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாராம். என் குழந்தை யாராவது எனக்கு பக்தி பண்ணி வரமாட்டானா? ஏன் இந்த ஜெயில்ல இருக்கான்? ஏன்னா இப்ப ஜெயில்ல இருக்கக்கூடிய தன்னுடைய மகனோ, மகளோ எப்ப தன் வீட்டுக்கு வருவா அப்படின்னுட்டு எப்படி பெற்றவர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே போல தான் பகவான் வந்து எதிர்பார்த்துன்னு காத்துட்டு இருக்காராம். எப்ப என் குழந்தை என்னை தேடி என்கிட்ட வருவான்? என் வீட்டுக்கு எப்ப வருவான்? அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவானை அடையிறது சிரேஷ்டமா? அதே இந்த பௌதிக லோகத்துல எவ்வளவு துன்பமயமா இருக்கு. கொஞ்சம் கூட இந்த பௌதிக லோகத்துல இருக்கக்கூடியவங்களுடைய மனசாகட்டும், தூய்மையே கிடையாது. மனசோ, உடம்போ, அவங்களுடைய நடத்தையோ எதுவுமே தூய்மை கிடையாது. எல்லாம் அசுத்தமானது தான். ஆனா நித்தியமான அந்த பகவான் அவ்வளவு தூய்மையானவர், சச்சிதானந்தமானவர். நம்ம மேல அளவு கடந்த அன்பை வைக்கக்கூடியவர் அவர்தான் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. யாரு? பிரகலாதர்.
ஸோ நம்ம வந்து நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அனைத்துமே உண்மையா அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கிடையாது. இல்ல நம்ம கனவுல பார்க்கக்கூடிய விஷயமாவது உண்மையான அதுவும் கிடையாது. ஸோ நம்ம குரு மூலியமா எதை தெரிஞ்சுக்கிறோமோ, ம், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன்னா குரு நமக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா நம்ம கண் வந்து நம்மளை வந்து ஏமாத்தும். ஏன்னா இது மாயை உலகம் இல்லையா? ஸோ எது நமக்கு நல்லதோ அது சில நேரங்கள்ல கெட்டதாகவும் இருக்கும். நமக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதுபோல இப்ப நீங்க காத்தடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப காத்தடிக்கும்போது, இப்ப ரோஜா பூ வாசனையோ, இல்ல மல்லிப்பூ வாசனை வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே, "ஓ! இங்க பக்கத்துல ரோஜா தோட்டம், மல்லி தோட்டம் ஏதோ இருக்கு. யாரோ பூ எடுத்துட்டு போறா" அப்படின்னு கரெக்ட்டா நம்மளால கண்டுபிடிக்கணும். எப்படி? நம்ம பார்க்கவா பார்த்தோம்? கிடையாது. நம்ம அந்த வாசனை மூலியமா நம்ம வந்து அத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல குருவின் மூலியமாக தான் நம்மளால பகவான பத்தி புரிஞ்சுக்க முடியும். மத்தபடி பகவான பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்ற இந்த 3 குணங்கள நம்ம மாட்டின்னு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய புத்தி ஆகட்டும், எல்லாம் மாசடைஞ்சு போயிருக்கு. அறியாமையில இருக்கோம். இந்த பௌதீக குணங்கள் அடிமைப்பட்டு இருக்கோம் நாம. ஆக்சுவலா இந்த பப்பட் ஷோன்னு சொல்லுவா இல்லையா? பொம்மலாட்டம். அந்த பொம்மலாட்டம் எப்படி? ஏன்னா அந்த கயத்துல அந்த பொம்மைய கட்டி ஆட்டுறவன் வேற யாரோ மேல ஆட்டின்னு இருப்பாரு. அதுக்கு தகுந்த போல அந்த பொம்மை வந்து ஆடின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுபோல இந்த பௌதீக குணங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நம்மள கட்டுப்படுத்தி அதுதான் ஆட்டி வச்சுன்னு இருக்கு. ஸோ நம்ம விருப்பம் பிரகாரம் இந்த உலகத்துல நடக்கவே முடியாது. ஸோ அதனால நம்ம எல்லாரும் இந்த பௌதிக லோகத்துல அறியாமையில தான் இருக்கோம். ஸோ இந்த அறியாமையிலிருந்து வெளிய போகணும் அப்படின்னா, நாம பக்தி மார்க்கம் ஒன்றே தான் வழி அப்படின்னுட்டு பிரகலாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ என்னுடைய அன்பு தோழர்களே, அசுர குழந்தைகளே, கிருஷ்ண உணர்வோட நீங்க வந்து இருக்கிறது தான் உங்களுடைய கடமை. இந்த பௌதிக குணங்கள்ல நீங்க மாட்டிக்காதீங்க. இதிலிருந்து விடுபடுங்க. அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஒட்டகம் இருக்கு. ஸோ ஒட்டகம் ஆ எங்க இருக்கும்? பாலைவனத்தில இருக்கும். ஸோ பாலைவனத்தில என்னதான் அதுக்கு சாப்பிடுறதுக்கு கிடைக்கும் அப்படின்னா, முள்ளு செடிங்க தான் அங்க ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த ஒட்டகத்துக்கு சாப்பிடறதுக்கு வேற எதுவும் கிடைக்காம, அந்த முள்ளு செடிங்கள், அந்த இலைகள வந்து சாப்பிடும். ஆனா அதுக்குள்ள அங்க பக்கத்தில முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கிளையிலேயே. அந்த ஒட்டகம் வந்து அந்த இலைய சாப்பிடும்போது அந்த முள்ளு குத்திடும். அதனுடைய நாக்குல முள்ளு குத்தி ரத்தம் வரும். ரத்தத்த கூட சேர்த்து அது பாட்டுக்கு மென்னு வாவ்! எவ்ளோ டேஸ்டியா இருக்கு. புரியுது இல்லைங்களா? அந்த ஒட்டகத்துக்கு தெரியாது, தான் ரத்தத்தையே நாம வந்து சுவைச்சுண்டு இருக்கோம். தன் ரத்தத்தையே நாமளே டேஸ்ட் பண்ணி சுவைச்சுண்டு இருக்கோம் அப்டின்னுட்டு. ஸோ அதுபோல தான் இந்த பௌதீக உலகத்துல நாம வந்து எல்லாமே துக்கங்கள் நிறைந்தது தான். ஆனா, அதையே டேஸ்ட்டா இருக்கு. வாவ்! எவ்ளோ நல்ல சீரியல், எவ்ளோ நல்ல பிக்சர், எவ்ளோ நல்ல கேம்ஸ், எவ்ளோ நல்ல அரசியல். ப்பா! இதையே சுத்தி, சுத்தி நம்மளுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணி வச்சிருக்கோம் நாம. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்ம கிருஷ்ண உணர்வோட நடந்துக்கணும். ஏன்னா, நாம எல்லாருமே அறியாமையில இருக்கோம். அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லின்னு இருக்காரு. இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, ஒரே வழி என்ன? பகவானுடைய ஹரிநாமம். நம்மளுடைய கடமைகள நாம செய்யணும். ஏன்னா, நம்ம கடமைகள விட்டுட்டு பகவான் வந்து பக்தி செய்யின்னு சொல்லல. ஸோ, நம்மளுடைய கடமைகள செஞ்சுண்டே, அதுல நாம வந்து பக்திய பண்ணிட்டு இருக்கணும். இப்ப நாம எவ்ரிடே நாம வந்து என்ன பண்ணுவோம்? குளிப்போம். இல்லையா? ஸோ, காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுடணும். அதேபோல நம்ம சமைப்போம். ஏன்னா சாப்பாடு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சமைக்கிறத ஃபர்ஸ்ட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாமே! இல்லையா? ஸோ நம்ம எப்படின்னாலும் இந்த காதால எதையாவது கேட்டே ஆகணும். இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட அந்த காதுகள வச்சுண்டு நம்ம பகவான பத்தி கேட்கலாமே! இல்ல இந்த வாயால ஏதாவது ஒண்ணு பேசியே ஆகணும். "அப்பா பேசலன்னா எனக்கு தலையே விடிஞ்சிடும்ப்பா" அப்படின்னு சில பேர் சொல்லுவா இல்லையா? ஸோ அப்படியாப்பட்டவங்க பேசுறத பகவானை பற்றிய பேச்சாக இருக்கணுமே. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு நம்மளுடைய அன்றாட செயல்கள் அனைத்தையும் நாம இப்படி பக்தியோட செஞ்சோம் அப்படின்னா, அது பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பகவானுக்கு அன்புடையவர்களாக மாறலாமே!
அப்படின்னுட்டு பிரகலாதர் வந்து சொல்றாரு. ஸோ முக்கியமா ஒரு உண்மையான குரு நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பக்திய கொடுத்துருவாங்க. அந்த நம்பிக்கை அவங்க மூலியமா தான் நமக்கு வரும். நம்மளுடைய ஆன்மீக குரு நம்மள கண்டிப்பா பகவான் கிட்ட அழைச்சிட்டு போய் சேர்க்கிற வரையும் அவர் வந்து விடவே மாட்டார். ஸோ நம்முடைய ஆன்மீக குரு என்ன சொல்றாரோ அத ரொம்ப ஸ்ரத்தையோட நாம அத கேட்டோம், அத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, பகவானுடைய மகிமைகள், பகவானுடைய குணங்கள், ஸோ பகவான் அடையறதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நமக்கு சொல்லுவார். அத வச்சுண்டு நாம பகவானுடைய தாமரை பாதத்தை தியானம் பண்ணி பகவான் கிட்ட நம்மளால போக முடியும். அதே போல குரு மூலியமாக தான் பகவானுடைய விக்கிரகத்துக்கு எப்படி நாம பூஜை செய்யணும், எப்படி வழிபடணும், எப்படி நாம சாப்பிடணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்படி பகவானை வணங்கணும் அப்படின்னுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது யாரு அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக குரு தான். ஏன்னா நம்மளுடைய ஹிருதயத்துல குடியிருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை எப்பயுமே நினைச்சுட்டு இருக்கணும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவுக்கு பகவானுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகள்லையும் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னுட்டு இவ்வளவு அன்போட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இப்படி நாம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காமம், கோபம், பேராசை, மாயை, வெறி, பொறாமை அப்படின்னுட்டு அனைத்து கெட்ட விஷயங்களும் நம்மளை விட்டுட்டு போயிடும். ஸோ ஏன்னா பகவானுக்கான பக்திய செய்ய செய்ய இப்ப பாருங்க ஒரு இடத்துல இருட்டா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க விளக்கேத்தி வச்சீங்க அப்படின்னா அந்த இருட்டு ஒரு க்ஷணத்துல மறைஞ்சிரும் இல்லையா? ஸோ அது போல நம்மளுடைய ஹிருதயம் அவ்வளவு இருட்டான விஷயம்தான். அவ்வளோ கல்மஷங்கள் அறியாமையில இருக்கும். ஆனா எப்ப நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை ஜெபிக்க ஜெபிக்க பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை சாப்பிட சாப்பிட நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடும். ஸோ ஒரு சிஷ்யன் வந்து குரு கிட்ட கேட்குறான், குருவே என்னுடைய மனசு வந்து சுத்தம் அடைஞ்சுதா என்னன்னு தெரியல. நான் வந்து டெய்லி ஹரிநாமம் சொல்லின்னு இருக்கேன். ஆனா அது சுத்தம் அடைஞ்சதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம். உடனே குரு வந்து ஒரு கூடைய கொடுத்துருக்காரு. அந்த கூடை வந்து அந்த கறி அந்த காலத்துல கறி எல்லாம் அள்ளி போடுவா இல்லையா? ஸோ அது போல கூடை. ஸோ நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா இதுல அப்படின்னாராம். அப்படியே சிஷ்யன் பார்க்குறான், என்னடா இது கூடையில போய் தண்ணி எடுத்துட்டோம், கூடையில தண்ணி எடுத்தா என்ன ஆகும்? அப்படியே சல்லுன்னு நாலா பக்கமா பிச்சுட்டு ஓடிடும் தண்ணி இல்லையா? என்னடா குரு இப்படி சொல்றாரு, சொல்றதுக்கு கேளு போய் எடுத்துட்டு வா. சரின்னுட்டு போய் எடுத்துட்டு வந்தான். எங்க எடுத்துட்டு வர முடியுது, வர வழியிலே போயிடுச்சு. ஸோ இப்படியே நீ வந்து ஒரு 2 நாள் பண்ணு அப்படின்னாரு. ஸோ 2 நாளா அப்படியே எடுத்துட்டு வர முயற்சி பண்றான். காலையில 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் பண்ணு அப்படின்னாச்சு. இப்படியே அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 3வது நாள் அந்த கூடைய எடுத்துட்டு வந்தான். குருவே நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் நீங்க சொன்னீங்கன்னுட்டு. ஆனா இந்த கூடையில தண்ணி எடுத்துட்டு வர முடியல. ஆமா இந்த கூடை கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? கருப்பா கரியல்ல கூடை இல்லையா? ரொம்ப கருப்பா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்கு? ஃபுல்லா வெள்ளை கூடைய முதல்ல எப்படி இருந்துச்சோ அதுக்கப்புறம் வெள்ளை கூடையா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? ஏன்னா தண்ணியில எடுக்க எடுக்க என்ன ஆகும்? அது அந்த அழுக்கெல்லாம் கலைஞ்சு போயிடும். அதுபோல நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய பாவங்கள், கல்மஷங்கள் எல்லாம் கழுவி போயிடும். ஸோ அது வந்து நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது அதனுடைய வேலைய கண்டிப்பா செஞ்சாகும். இப்ப நீங்க அ ஏதோ உங்களுக்கு ஃபீவர், வைரல் ஃபீவர் ஏதோ ஒண்ணு வந்துடுது. ஸோ யாருக்காவது டேப்லெட்ஸ் போட்டுக்கிறது பிடிக்குமா என்ன? கண்டிப்பா பிடிக்காது. குழந்தைகளுக்கு சொல்லவே தேவையில்ல. ஆனாலும் மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? பிடிச்சு சாப்பிட்டாலும் சரி, பிடிக்காம சாப்பிட்டாலும் சரி, அதனுடைய வேலைய அது செஞ்சு தானே ஆகும். அதுபோல பகவானுடைய ஹரியுடைய நாமத்த சொல்ல சொல்ல நம்மளுடைய அனைத்து வகையான பாவங்களும், கல்மஷங்களும் நம்மள விட்டுட்டு போயிடும். அப்படின்னுட்டு இங்க வந்து பிரகலாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதோட இன்னும் அவர் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னுட்டு நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.